ப்ரூடிங்கில் எப்படி எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து பாதியாக கம்மி பண்ணுறது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் வந்து புது புது மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்க மெத்தட், உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்காத மெத்தட் எல்லாத்தையும் எந்த சீக்ரெட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சீக்ரெட் அண்ட் புது மெத்தட், அதுதான் வந்து எப்படி கரண்ட் பில்லை வந்து கம்மி பண்ணுறது, பாதியாக குறைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ. இதனால் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகிறது மட்டும் கிடையாது, இதனால் உங்களுக்கு வந்து ஒரு பிகினருக்கு கூட ப்ரூடிங் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ப்ரூடிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த சிக்ஸோட பிஹேவியரை பார்த்து ரொம்ப கூட்டமாக அந்த மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்பை இறக்கி கட்டுவீங்க. ரொம்ப எல்லாம் நகர்ந்துதான் இருக்குது, பல்பு அடியிலேருந்து தள்ளி போயிடுது அப்படின்னு பார்த்து பல்பை வந்து மேலே ஏற்றி கட்டுவீங்க. ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் அது எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே வந்துட்டு தானாக அதுவே பார்த்துக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் வந்து பண்ண தேவையில்லை, எதுவும் பெருசாக ஒரு செலவும் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவைன்னா, ஒரு எல்இடி பல்பு, ஒரு 7 வாட்ஸ் 9 வாட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு எல்இடி பல்ப் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தெர்மாஸ்டாட், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். இப்போ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பல்பை ஏற்றி கட்டணும்னு அவசியம் கிடையாது, இறக்கி கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு 20 நாள் வந்துட்டு நீங்கள் 6 வந்துட்டு 24 ஹவர்ஸும் லைட் ஆன்லேயே வச்சுருப்பீங்க. இது வந்து 24 ஹவர்ஸும் லைட் ஆனில் வச்சுருக்காது. அண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளவோ குறையும். அண்டு 24 ஹவர்ஸும் வந்து லைட் ஆனில் இல்லைனா கூட உள்ளே வந்து கரெக்டான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் அண்ட் பிளாக் 2 ஒயர் இருக்கும் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில். அது வந்து ஒன்றும் இல்லை, பிளக்கிலிருந்து வர 2 ஒயரை வந்து அப்படியே ஃபேஸு நியூட்ரல் பார்த்து ரெட் கலர் ஒயரில் ஃபேஸையும் பிளாக் கலர் ஒயர் நியூட்ரலையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டணும். அதுக்கடுத்த 2 ஒயர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ வரும். இது வந்து நம்ம உள்ள ப்ரூடிங்கில் போட்டிருக்குள்ள குண்டு பல்ப், அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 ஒயரும். இந்த 2 ஒயர் எப்படின்னா, நான் வந்து உள்ளே வந்து ஒரு 100 வாட்ஸ் பல்பும் ஒரு 60 வாட்ஸ் பல்பும் போட்டுருக்கிறேன். மொத்தமாக 160 வாட்ஸ். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலை பொறுத்தவரை 1500 வாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். அவ்வளோ கனெக்ட் பண்ண வேணால் ஒரு 1000 வாட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கோங்க. இப்போது உங்கள் ப்ரூடிங்கில் வந்து எத்தனை பல்ப் இருக்குது, எத்தனை வாட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 160 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறனால 2 பல்பையும் வந்து ஒரே இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்துட்டு இப்போ இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப வந்து நீங்கள் பல்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் 6ஓட ஹைட்லேருந்து ஒரு 1 ஃபீட் அந்த மாதிரி ஹைட்டில் கட்டினீங்கன்னா டெம்பரேச்சரை குறையிறப்ப தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லைட் ஆன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இருக்க ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் டெம்பரேச்சர் சென்சார் 3வது, அது வந்து அவங்களே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து மேலே கொண்டு போய் நான் எப்படி பண்ணிட்டுனா ப்ரூடிங் பாக்ஸ்க்குள்ளே தொங்க விட்டுருக்கேன். இது வந்து கரெக்டாக சிக்கோட ஹைட்டில் இருக்க மாதிரி. நீங்கள் இப்போ வந்து கீழே அது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கோட முட்டிகிட்டு இருக்கப்போ சிக்கோட பாடி ஹீட் வந்து அதில் மெஷர் ஆகி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ப்ரூடிங் பாக்ஸ் ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர் இருக்காது. ரொம்ப மேலே கட்டினீங்கன்னா பல்புக்கு பக்கத்தில் இருக்கும், அப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாக கட்டும், லைட்டாக ஆஃப் ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் சென்சார் இருக்கிற மாதிரி தான் டெம்பரேச்சர் சென்சார். அந்த இடத்துல டெம்பரேச்சர் சென்சார் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறங்க. இப்போ வந்து எல்இடி பல்ப் எதுக்கு நான் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து இப்போ நான் என் சிக்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு 5 நாள் சிக்ஸு, இதுக்கு வந்து ஒரு 33 டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் இருந்துச்சுன்னா போதுமானது. இப்போ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, 33 டிகிரிக்கு வந்த உடனே லைட்டு ஆன் ஆகிடும். 34 டிகிரிக்கு போன உடனே லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறது அந்த மாதிரி வேலை எந்த வேலையும் இருக்காது. உங்களுக்கு ப்ரூடிங்கே வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பகல் டைமில் வந்து ஃபஸ்ட் 20 நாளைக்கு பகல் டைமு நைட் டைம்னு 24 ஹவர்ஸும் லைட்டை போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் இப்படி யூஸ் பண்ணுறப்ப நான் நோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, பகலில் மேக்ஸிமம் டைம் அந்த 33 டிகிரிலாம் இருக்குது. அந்த டைமில் நம்ம லைட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் அது நம்ம கரெக்டாக பார்த்து எனி டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது முடியவும் முடியாது. அதே இப்படி இது பண்ணிட்டோன்னா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இப்போ இதில் வந்து டெம்பரேச்சர் நான் வந்து உங்களுக்கு என்ன சிக்ஸ்க்கு வந்து எந்த நாளில் எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படிங்கிற சார்ட்டு வந்து நான் இந்த வீடியோலேயே கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் டெம்பரேச்சர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். இதில் வந்துட்டு 2 பட்டன் தான் இருக்கும். ஒரு பட்டனில் வந்து ஒரு டைம் இது வந்தோடனே இப்போ நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன்னா, 33 வந்தோடனே லைட் ஆன் ஆகிடும், 34 வந்தோடனே லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இப்போ இதை எப்படி செட் பண்ணுறது மாற்றுறது அப்படின்னா,
இந்த ஒவ்வொரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ண உடனே மாற்றுற மாதிரி இருக்கும். இன்னொரு டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போகிறது லாங் ப்ரெஸ். இப்போ 33 வந்தோடனே பிளிங்க் ஆகுதா, இதை வந்து செட் பண்ணி இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ 33ன்னு செட் ஆகிருக்கு. இப்போ குறைக்கிறது இந்த மாதிரி இது பண்ணி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 33ல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா லைட் ஆஃப் ஆகிற டெம்பரேச்சர் 34 வந்தோடனே ஆஃப் ஆகிற மாதிரி நான் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் வந்து 33.1 இருக்குது. இப்போ நான் வேணால் லைட்டு கிட்ட பிடிச்சி காட்டுறேன். அப்போ வந்து 34 வந்தோடனே எப்படி லைட் ஆஃப் ஆகுதுன்னு பாருங்கள். நான் லைட்டு கிட்ட வந்து டெம்பரேச்சர் சென்சர் பிடிக்கிறேன். அப்படியே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் பாருங்கள். அதுதான் 34 வந்தோடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி வந்து உங்களுக்கு 34 டெம்பரேச்சர் இருக்கிறப்போ வந்துட்டு பகல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளில் வந்து 35 டிகிரி இருக்கணும். ஃபஸ்ட் நாளே கூட வந்துட்டு உங்களுக்கு பகலில் பாதி நேரம் லைட் தெரியாது. இப்போ ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 டிகிரி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் போதும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போவே பகல் டைமில் 3/4 டைம் பகல் ஃபுல்லாக லைட் ஆனில் இருக்காது. ஆனால் உள்ளே வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் லைட்டை ஏற்றி கட்டி இறக்கிறதுனாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். நான் வந்து இது ஒன்று மட்டும் கிடையாது, இந்த மாதிரி என்னோடய ப்ரூடிங் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் எல்லாத்துலேயுமே ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னோட சிக்ஸ் வந்து நான் ப்ரூடிங் பாக்ஸ்க்குள்ளேயே முழுசாக இருக்கிற மாதிரி இது பண்ணல. இதை பற்றின வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதனால சிக்ஸோட பிஹேவியர், இது என்ன புது மெத்தட், இதனால் எவ்வளோ சிக்ஸோட பிஹேவியர் மாறி இருக்குது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிகினர்ஸுக்கு ரொம்ப கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ 33 டிகிரி வந்தாலும் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து அதுவே டெம்பரேச்சர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்கள் எந்த வேலையும் டெம்பரேச்சர் பொறுத்தவரை பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் இல்லை எல்இடி பல்ப் நான் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பகல் டைமில் ஓகே, நைட் டைமில் வந்து இந்த பல்ப் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ப்ரூடிங் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து இருட்டாயிரும். அப்போ வந்து சிக்ஸ் வந்து பயப்படும். அண்ட் அதே டைமில் வந்து லைட்டை போய் வந்துட்டு இருக்கிறப்ப வந்துட்டு சிக்ஸுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால வந்துட்டு ஒரு 7 வாட்ஸ் 9 வாட்ஸ் அந்த மாதிரி ஒரு எல்இடி பல்ப் வாங்கி அதை வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் வந்து செட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து நீங்கள் கரண்ட்டில் கொடுத்துடணும். அப்போ வந்து அந்த எல்இடி பல்ப் வந்து 24 ஹவர்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 7 வாட்ஸ் 9 வாட்ஸ் அதனால உங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஒன்றும் வராது. ஸோ அதுக்கு தான் வந்து அந்த எல்இடி பல்ப்பு. ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசானில் சும்மா தெர்மோஸ்டாட் இல்லைனா டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். நான் வந்து 3 காம்போலையும் வாங்கியிருந்தேன், 1 தனியாக வாங்கியிருந்தேன். நான் 2ஓட லிங்க்கும் வேணாலும் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வரும்னா, அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்கும். குறைஞ்சது 250 ரூபாயிலேருந்து 350 அந்த ரேஞ்சு, 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே மாடல் தான், அது செல்லரை பொறுத்து தான் மாறும். மற்றபடி மாடல்ஸ் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த XHW3001 இந்த மாடலை வச்சு கூட இது பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இது அப்படியே டைப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் யூடியூப்போட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த மாதிரி புது மெத்தட் சிக்ஸில் வளர்க்குறதுல வந்து புது மெத்தட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும், ஒன்று விடாமல் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த வலை இதுக்கு கட்டியிருக்கேன், இந்த வலை முன்னாடி எதுக்கு ஃப்ரண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாத்தையுமே நான் ஒன்று விடாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த சீக்கிரத்தையும் எதையும் மறைக்காமல் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.